நம்ம இன்றைக்கி அடுப்பே பற்ற வைக்காமல் டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸாக வச்சு விடலாம். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, ஏன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை கடையில் கிடைக்கும்ல, அதுதான் நான் வாங்கியிருக்கேன். அதை சேர்த்துட்டு வெளியில் இருக்க தோலெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா தோலில் அதிக உப்பு இருக்கும், அதுக்காக ஸ்வீட் சாப்பிடும்போது ரொம்ப திகட்டும். அதனால் கட்டாயமாக இந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த லட்டு செய்யணும். இப்போ பாருங்கள், எல்லா கடலையிலையும் தோலை எடுத்தாச்சு. இப்போ இந்த கடலையை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் இந்த லட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த கடலையை குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச கடலையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது போல் அந்த கடலை பொடியோடையே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது பாகு வெல்லம், அதனால் கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். நீங்கள் நார்மல் வெல்லம் சேர்க்குறீங்கன்னா வெல்லத்தை அரைச்சதுக்கப்புறமா அது கூட மறுபடிக்கும் அந்த கடலை பொடியை சேர்த்து பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு 2 டைம் அரைச்சிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லட்டு போல் உருட்டிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். லட்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நம்ம லட்டு செய்ய முடியும். சின்ன அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு லட்டு போல் உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறம் 2 உள்ளங்கை இலையும் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ கிராக் இல்லாமல் இருக்கும். நம்ம கையில் நெய் எண்ணெய்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த கடலையிலேருந்தே எண்ணெய் விட்டு வரும். அதனால் அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான கடலை உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள், அடுப்பே பற்ற வைக்காமல் ரொம்ப சிம்பிளாக வெறும் 2 பொருள் வச்சு செஞ்சு முடிச்சிட்டோம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் கடலை இருந்தால் போதும், சட்டுன்னு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது ஆரோக்கியமானதாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. இப்போ இன்னொரு மெத்தடில் நான் கடலை உருண்டை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம கடையிலேருந்து வாங்கின ரோஸ்டட் பீனட் வச்சு செஞ்சோம்ல, அதை அடுப்பே பற்ற வைக்காமல் செஞ்சோம். இப்போ வீட்டில் உங்களுக்கு பச்சை வேர்க்கடலை தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மொறுமொருவாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் மண் சட்டியில் தான் வறுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், தோல்லாம் நல்லா கலண்டு வந்திருக்குல்ல. இப்போ இது நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறிட்ட பிறகு இந்த கடலையிலேருந்து தோல்லாம் உரிச்சு எடுத்துருங்க. இனி வரக்கூடிய ஸ்டெப் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் வரும். இப்போ கடலை நல்லா ஆறியிருக்கு. கை வச்சு நல்லா இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா பெசரும் போது அந்த தோல்லாம் ஈஸியாக கலண்டு வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், தோல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கடலையை ஒரு மிக்சி ஜாருக்கு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதை குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குறகுறப்பாக அரைச்சதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு லட்டு பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக பாகு வெல்லம், மண்டை வெல்லம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் மீதிற்கு எல்லா மாவுலையும் லட்டு உருண்டை செஞ்சு எடுத்துடலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக 2 மெத்தடில் லட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.